ஸோ இன்றைக்கி 7/7/2024. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம்னா ஜூலை 23 மத்திய பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் செய்ய போகிறதா சொல்கிறாங்க. இடைக்கால பட்ஜெட் அப்படின்றது February மாதத்தில் கொண்டு வந்தாங்க. ஸோ ஏன் அப்படின்னாக்கா, அதாவது கரண்ட் கவர்மெண்ட் அவரோட 10 இயர் ஜூன் மாதத்தோடு முடியுது. ஸோ அதனால் இவங்க இடைக்கால பட்ஜெட் Februaryலேருந்து ஜூன் மாதம் வரையும் கொண்டு வந்தாங்க. அடுத்தது இப்போது யூனியன் பட்ஜெட்ன்றது பர்மனெண்ட் கவர்மெண்ட் எலெக்ட் ஆகி வந்துட்டாங்க. ஸோ இதனால் யூனியன் பட்ஜெட் பர்மனெண்ட் பட்ஜெட் ஜூலை மாதம் வரதா சொல்கிறாங்க, 23ஆம் தேதி. அடுத்தது ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்திய மருத்துவ சங்கம் அப்படின்றது இதை ஸ்பான்சர் பண்ணுறதாகவும், அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி அப்படின்ற CPR அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. 42,000 மருத்துவர்கள் மூலம் இளைஞர் அப்புறம் மாணவர்களுக்கு இது மாதிரி ட்ரைனிங் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அடுத்தது ஈரான் அதிபர் ஆகிறார் மசூத் பெசக்ஷியான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். சீர்திருத்தவாதி, அதாவது ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு குட் ரிலேஷன்ஸ் வித் வெஸ்டோட வச்சுக்க போகிறதாகவும், ஸோ கட்டாய ஹிஜாப் சட்டம் அப்படின்றத விளக்க போகிறதாகவும் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஹிந்துவில் இரானியன்ஸ் எலெக்ட் ரிஃபார்மிஸ்ட் பெசஸ்டியன் ஆஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யூஎஸ் அண்ட் வெஸ்ட் கூட நல்ல ஒரு சாங்ஷனில், யூஎஸ் வெஸ்டெல்லாம் நிறைய நாடுகள், எல்லா நாடுகளும் சாங்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை மாற்ற போகிறதாகவும், எக்கனாமிக்ஸ் இதனால் அவங்க ரொம்ப டவுன் ஆகி அடி வாங்கியிருக்கிறதாகவும், இன்ஃப்ளேஷன்றது 40% மேலே இருக்கிறதாகவும், சோசியலி அவங்க பேக்வேர்ட் ஆகிட்டதாகவும் சொல்கிறாரு. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் ரிலேஷன்ஸ் வித் யூஎஸ் அண்ட் யூஎஸோட இவர் பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா 2015 நியூக்ளியர் டீல் அப்படின்றது அமெரிக்கா வெஸ்ட் இவங்க ஈரான் கூட சைன் பண்ணாங்க. பட் ஆனால் இது 2018 ரீஇம்போஸ் பண்ணிட்டாங்க, இந்த டீலை கேன்சல் பண்ணிவிட்டு. ஸோ 40% மேலே இப்போ நடந்த எலெக்ஷனில் ஓட்டிங் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் லீடர் அப்படின்றவர் தான் ஈரானில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மையான ஒரு லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மஹாஷா அமினி அப்படின்றவங்க 2022 ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க ஹிஜாப் எதிர்த்து. ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்னிவஸ் பலிம்சிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ சித்ரதுர்கா கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இங்கே லெட் காயின்ஸ், ரோமன் காயின்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்கிறதாகவும், அதாவது எக்ஸ்கவேஷனில் கிடச்சிருக்கிறதாகவும், இது 3000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டைகர் என்கிரேவ்டு ராக்ஸும் இங்கே கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது AI கம்ஸ் டு த ரெஸ்கியூஸ் ஆஃப் எலிஃபண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எலிஃபண்ட் அப்படின்றது IUCN ஒரு என்டேஞ்சர்டு கேட்டகரியில் இருக்குது. ஸோ இது எலிஃபண்ட்ஸ் பார்த்துட்டோம்னா ஒரு குரூப்பாக தான் ட்ராவல் பண்ணும். ஸோ இதோட லீடராக யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் எலிஃபெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கஜராஜ் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு அலர்ட்டை க்ரியேட் பண்ணும் லோகோமோட்டிவ் பைலட்டுக்கு. ஸோ எதை யூஸ் பண்ணினாக்கா, யூஸிங் OFC அண்ட் AI டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா வித்தின் 200 மீட்டர் ட்ராக்கில் எந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடைச்சாலும் ஸோ இது ஒரு அலர்ட்டை பாஸ் பண்ணிட்டோம் பைலட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ்ட் 3 இயரில் 45,000 எலிஃபெண்ட் ரயில்வே ட்ராக் ஹிட்னால இறந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிகல்ஸ் ஹெப்படைட்டிஸ் A வேக்சினேஷன் வில் பி காஸ்ட் எஃபெக்டிவ் இன் கேரளா ஸ்டடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஹெப்படைட்டிஸில் ABCDE அப்படின்ற ஒரு 5 டைப் ஆஃப் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஹெப்படைட்டிஸ் C அப்படின்றதுக்கு தான் இன்னும் வேக்சினே க்ரியேட் பண்ணல அப்படின்னு, இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணல அப்படின்றாங்க. அடுத்து ஹெப்படைட்டிஸ் B அண்ட் C டோட்டலாக 400 மில்லியன் குளோபல் லெவலில் இருக்கிறதாகவும், இதோட டெத் அப்படின்னு பார்த்தோம்னா 1.4 மில்லியன் பர் இயரில் இறக்கிறதாகவும் சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் அப்படின்றது 90% Cக்கு பண்ணிடலாம். ட்ரீட்மெண்ட் பண்ணால் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே நம்ம கரெக்டான டயத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் அப்படின்றாங்க. ஹெப்படைட்டிஸ் A அண்ட் E எதனால் உருவாகுதுனாக்கா
ஃபுட்டு, ஹைஜீனு, வாட்டர், அதுக்கப்புறம் சானிட்டரி. ஸோ இதனால தான் வந்துட்டு ஏ அண்டு இ வந்துட்டு உருவாகிறதாகவும், பிசிடி அப்படின்றது வந்துட்டு வாட்டர், ஸ்பெர்ம், அதர் பாடி ஃப்ளூயிட்னால ஸ்ப்ரெட் ஆகிறதாகவும் சொல்கிறாங்க. ஹெப்படோட்ரோபிக் வைரஸ் அப்படின்றது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது DRDO unveils country's indigenous light tank Zorawar அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஆர்டிஓவும் லார்ஜர் அண்ட் ட்யூப்ரோவும் சேர்ந்து ஒரு இண்டிஜினியஸ் லைட் டேங்க் அப்படின்றத ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இது எல்லா இடத்துக்கும் செலுத்தக்கூடிய வல்லமை உடையதாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஹை ஆல்டிடியூடு, ஹை எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஹை கோல்டு, லோ கோல்டு, ஸோ ஹை டெம்பரேச்சர்ஸில் எல்லா விதமான ஹில்லி ஏரியாஸ், ஸோ இது மாதிரி எல்லா விதமான ஏரியாவிலையும் இது ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 25 டன்னு தான் அப்படின்றாங்க. இது வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு எக்யூப்டு பண்ணியிருக்காங்க. மாடர்ன் டெக்னாலஜிஸ், ஏஐ, அதாவது ட்ரோன்ஸ் இதெல்லாம் சேர்த்து எக்யூப்டு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது ஹவு டு மேனேஜ் பிரைன் ஈட்டிங் அமீபா கேசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் வந்து பிரைமரி அமியோபிக் மெனிங்சோஃபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரைமரி அமீபோபிக் மெனிங்சோஃபிலிட்டிஸ் அப்படின்றது PIM அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கேரளாவில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து நியோக்லேரியா ஃப்ளோட்டேரியா அப்படின்ற ஒரு வைரஸ்னால இது உருவாகிறதா சொல்கிறாங்க. இது எதில் இருந்துன்னா வார்ம் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர்லேயும், லேக்கு, போன்ஸு, ரிவர், சம்மர் சீசனில் இது அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். 97% வந்துட்டு சர்வைவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லாத சொல்கிறாங்க. இது வந்து ஒன் செல்டு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸாக்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இந்த பிரைன் ஈட்டிங் அமீபாவுக்கு இல்லை. ஸோ இது வந்துட்டு குளோரின் வாட்டரை ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் நோ ஸ்லீப் அப்படின்றத வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட், அதுக்கப்புறம் வைரஸ் ஸ்ப்ரெட்லேருந்து நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் கர்நாடகா பில் ப்ராமிஸ் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கர்நாடகா அப்படின்ற இந்தியன் ஸ்டேட் வந்து செகண்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான்றவங்க தான் கிக் ஒர்க்கர்ஸுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பில் எடுத்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப் பேஸ்டு டெலிவரி பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2022 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 23.5 மில்லியன் பேர் கிக் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க 2029 30 அப்படின்றாங்க. இவங்களை வந்துட்டு பிளாட்ஃபார்ம் பேஸ்டு ஒர்க்கர்ஸ் இல்லைன்னா கிக் ஒர்க்கர்ஸ்னு கூட சொல்கிறாங்க. ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. பட் ஆனால் இவங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதில் சிக் லீவு, மெட்டர்னிட்டி லீவு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டோம்னாக்கா நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடைக்கிறதில்ல அப்படின்றாங்க. ஸோ இவங்களோட ப்ராப்ளத்தையும் இஷ்யூஸையும் ரைட்ஸையும் அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, இவங்கள இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வகைப்படுத்துகிறாங்க. ஸோ அவுட் சைடு லேபர் ப்ரொடெக்ஷன்ஸ் லா அப்படின்றது இவங்களுக்கு அவுட் சைடில் இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லேபர் லா அப்படின்றதில் இவங்களை வந்துட்டு வெளியில் வச்சிடுறாங்க. சேஃப்கார்ட்ஸ் இவங்களை வந்துட்டு சேஃப்கார்டு பண்ணணும் அப்படின்னாக்கா எதுக்கு அகேன்ஸ்ட்னா அன்ஃபேர் டிஸ்மிசல் அப்படின்றத இவங்களை வந்துட்டு சேஃப்கார்டு பண்ணணும் அப்படின்றாங்க. ஆட்டோமேட்டட் மானிட்டரிங் டிசிஷன்ஸ் மேக்கிங் சிஸ்டம்ஸ் அப்படின்றத வந்துட்டு இவங்களை வந்துட்டு வெளில கொண்டு வரணும். எப்படின்னாக்கா ஸோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஸ்டார் ஆர் ரேட்டிங் கொடுத்து அதை பேஸ் பண்ணி தான் இவங்களோட சேல்ரி அண்டு இவங்களோட இன்க்ரிமெண்டெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதாகவும், ஸோ அவங்க தப்பான ஒரு வேணுகும்னு இல்லை தப்பான ஒரு டிசிஷன் கொடுத்துட்டாங்க இவங்களோட இன்க்ரிமெண்ட் ஆர் வந்துட்டு அமௌண்ட் அப்படின்றது கம்மியாகிறதா சொல்கிறாங்க. லிஸ்ட் ஆஃப் கிரவுண்ட்ஸ் அப்படின்றத வந்துட்டு டெர்மினேஷனை வந்துட்டு வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அன்னில் வந்துட்டு 14 days நோட்டீஸ் அப்படின்றது இவங்களை வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. ரைட் டு ரிஃப்யூஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆஃப் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபைடு நம்பர் வந்துட்டு பர் வீக்கில் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனில் வெல்ஃபேர் போர்டு, வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்றதும் நம்ம வந்துட்டு இவங்களை வகைப்படுத்துறதுக்கு இவங்களை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்குள்ள இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.